friends, welcome to DJ Cooking. நம்ம இன்னைக்கு இன்னொரு ரெசிபி பார்க்க போறோம். ஜாங்கிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வீட்ல உள்ள திங்ஸை வச்சு ஈஸியாவே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜாங்கிரி செய்ய ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து ஒரு கப்பு உளுந்து, இந்த கப்போட மெஷர்மெண்ட் வந்து 250 ml, அது ஒரு கப் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு, இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ அவ்வளோதான், அரைச்சாச்சு. அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, கரெக்டாக 2 டீஸ்பூன் போதும். நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்ல கையால் வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர பீட் பண்ணணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஜாங்கிரி வந்து ரொம்பவே சூப்பராக வரும். நல்லா ஃப்ளஃபி ஆயிடணும். நம்ம பீட் பண்ணால் தான் அந்த மாதிரி ஆகும். அவ்வளோதான், பீட் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ ஒரு பேனை வச்சு அதில் வந்து 1 கப்பு உளுந்துக்கு 2 கப்பு ஜீனி சேர்த்து 1 கப்பு தண்ணி சேர்த்து ஜீராப்பாகு காய்ச்சிக்கலாம். முதல்ல ஜீராப்பாகு காய்ச்சிட்டு அப்புறம் தான் ஜாங்கிரி ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்ல கொதி வந்துருச்சு. இது வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு வச்சா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்படி கையில் இப்படி தொட்டு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து கட் ஆகும். அதுதான் ஒரு கம்பி பதம். அந்த மாதிரி வச்சா போதும். இந்த அளவுக்கு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். மறுபடிக்கும் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஓரமாக ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இதை இப்போ ஜாங்கிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பைப்பிங் பேக்கை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் வந்து மாவு சேர்த்துக்கலாம். கம்மியாகவே சேர்த்துக்கோங்க மாவு, ரொம்ப சேர்க்க வேண்டாம். அப்போ தான் நம்ம ஜாங்கிரி பிழிறதுக்கு ஈஸியாக வரும். இது வந்து நம்ம கடையில் இருக்கிற மாதிரி செய்கிறதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். இந்த முனையில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சும்மா சுற்றி விட்டாலே போதும், நல்லா வந்துடும் ஜாங்கிரி. கடையில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த மாதிரி வரும். இது வந்து யாருனாலும் செஞ்சிடலாம் ஈஸியாக, பிக்னஸ் கூட செஞ்சிடலாம் ஈஸியாக. இந்த மாதிரி செஞ்சுக்கிறலாம் ரொம்ப ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஜாங்கிரி எல்லாமே பிழிஞ்சு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எப்படி பிழிகிறேன்ட்டு. இந்த மாதிரி பிழிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போது அவ்வளோதான், திருப்பி போட்டுக்கலாம். அதை ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃப்ரை பண்ண மேலே தெரியும், பார்த்தாலே ஜீராப்பாகில் வந்து ஜாங்கிரி ஊறுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ 2 பக்கமும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஜீராப்பாகில் சேர்த்துக்கலாம். இப்போது 2 பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஜாங்கிரி வந்து. இப்போ இதை எடுத்து ஜீராப்பாகில் போட்டுக்கலாம். இப்போது சூடாக இருக்க மேலே போட்டுருங்க. எடுத்த உடனே ஜீராப்பாகில் போட்டிங்கன்னா தான் அந்த ஜீராவெல்லாம் ஜிலேபி வந்து குடிச்சிக்கிறோம். அதனால் உடனே போட்டுருங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து தனித்தனியாக இது பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் வச்சுட்டு அப்புறம் திருப்பி போட்டு அங்கே அது ஒரு 3 நிமிஷம், 2 அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 6 நிமிஷம் ஜாங்கிரி அந்த ஜீராப்பாகில் வந்து இருந்தால் போதும். ஜாங்கிரி எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே சூப்பரான ஜாங்கிரி கிடச்சிரும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு நம்ம எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே பிக்னஸ் கூட செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற உளுந்தை வச்சேவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட சந்திக்கலாம். பாய்.